மதுரையில் தேமுதிக பிரமுகர் வீட்டின் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் ஜன்னல் கண்ணாடி மற்றும் கார் கண்ணாடிகள் சேதமடைந்துள்ளது. தேமுதிக தெற்கு மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்து வருபவர் தனபாண்டியன். மதுரை நாராயணபுரம் பேங்க் காலனியில் வசித்து வரும் இவர் கடந்த ஆண்டு நடந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளராக களமிறங்கினார். இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் சிலர் இவரது வீடு மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த நிலையில் இன்று அதிகாலை மீண்டும் தனபாண்டியன் வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்களின் தாக்குதலில் காரின் முன்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து நொறுங்கியது. கும்பல் வந்து வீட்டில் கள்ள கொண்டு இருந்தாங்க. அதனால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. இப்போது வீட்டில் வந்து காரில் பெட்ரோல் வெடிகுண்டு மாதிரி எரிஞ்சிருக்காங்க. அது பெட்ரோல் வெடிகுண்டா என்னான்னு ஆராய்ச்சிக்கு இருக்காங்க. போலீஸார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் இன்றைக்கு மதுரை உங்களோட நான் ஒரு நிகழ்ச்சியில் தலைவர் அவங்க மதுரைக்கு வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் கொடி கட்டிட்டு தோரணம் கட்டி முடிச்சு நைட்டு 10:00 அளவுக்கு வீட்டுக்கு வந்தேன். கரெக்டாக 4:30 அளவுக்கு மிகப்பெரிய வெடி சவுண்டு மாதிரி கேட்டது. வந்து பார்க்கும்போது என் கார் கண்ணாடி உடைஞ்சது. பாட்டில் எல்லாம் நொறுங்கி நிற்கிது. பாட்டில் நொறுங்கி இருந்தது. போலீஸார் இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி தக்க தண்டனை கொடுக்கணும்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கார் மீது வெடிகுண்டு வீசியது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.